வணக்கம். வெங்கடேசன் அவர்கள் எழுதிய ஐயனம் புக்கை பற்றி நம்ம எல்லா டாப்பிக்கும் பார்த்துட்டு வரோம். பிளேலிஸ்ட் இருக்குது பாருங்கள். அதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பார்ட் 4 சாப்டர் 9 அதுதான் பார்க்க போகிறோம். சாப்டர் 9 வந்து ஸ்வாடசி மூமெண்ட், அதாவது சுதேசி இயக்கம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம இப்போ இந்திய வரலாற்றுல ஒரு ரொம்ப முக்கியமான வருஷத்துக்கு போக போறோம். 1905. சும்மா ஒரு வருஷம் நினைச்சிடாதீங்க. அது வரைக்கும் அமைதியா அடங்கி கிடந்த ஒரு பெரிய தேசம் திடீர்னு தன்மானத்தோட நிமிர்ந்து நின்னுச்சு. அப்போதான் சுயசார்பு அப்படிங்கிற ஒரு மந்திரம் பிறந்தது. தியாகம் ஒரு ஆயுதமா மாறுச்சு. இது எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து ஒரு பெரிய மக்கள் இயக்கம் உருவாச்சு. அதுதான் சுதேசி இயக்கம். இந்தியாவின் சுதந்திர போராட்டத்துக்கே ஒரு புது உத்வேகத்தை கொடுத்த அந்த எழுச்சியோட கதையை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப பாருங்க, லாலா லஜ்பத் ராய் சொன்ன இந்த வார்த்தைகளை சும்மா கேட்டுட்டு போயிடாதீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இதுதான் இந்த சுதேசி இயக்கத்தோட உயிர்நாடி. இது ஏதோ வெளிநாட்டுக்காரங்களை எதிர்க்கிற போராட்டம் மட்டும் கிடையாது. ஒரு தேசமே நான் யாருன்னு தன்னைத்தானே தேடிக்கிட்ட ஒரு பயணம். தன்மானம், தன்னம்பிக்கை, தியாகம், இது மூணு ஒன்னா சேர்ந்தப்ப ஒரு புது தேசிய உணர்வு. அது இங்கதான் பிறந்தது. சரி, இந்த எரிமலை வெடிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவோட நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு யோசிச்சிருக்கீங்களா? அது ஒரு மாதிரி அமைதியான காலம், இல்ல மௌனமான காலம்னு சொல்லலாம். நாம அத மனுக்களின் காலம்னு கூட சொல்லலாம். ஏன்னா அப்போ இருந்த மிதவாத தலைவர்கள் பிரிட்டிஷ் ஆட்சியோட நேர்மை மேல, அவங்களோட நியாயத்து மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அவங்களோட வழிமுறை ரொம்பவே பொறுமையானது. பிரிட்டிஷ் ஆட்சியில மெதுவா படிப்படியா சீர்திருத்தங்கள் வரும்னு ரொம்ப உறுதியா நம்புனாங்க. அதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? 3 விஷயம்தான். 1 மனு கொடுக்கறது, 2 பிரார்த்தனை பண்றது, 3 அமைதியா எதிர்ப்பு தெரிவிக்கிறது. நம்ம கஷ்டத்தை எல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட சொன்னா போதும், அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணிருவாங்கன்னு ஒரு பெரிய நம்பிக்கையில இருந்தாங்க. ஆனா அவங்க குரலை கேட்கறதுக்கு அங்க யாருமே இல்ல. வருஷங்கள் ஓடுச்சு. அவங்க கொடுத்த மனுக்கள் எல்லாம் காத்துல பறந்து போச்சு. அந்த பொறுமை கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு ஒரு பெரிய எரிமலையா மனசுக்குள்ள குமுற ஆரம்பிச்சுது. அந்த எரிமலை வெடிக்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன தீப்பொறி, அது மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு. அந்த தீப்பொறிய வேற யாரும் பத்த வைக்கல, பிரிட்டிஷ் அரசாங்கமே தான் பத்த வச்சது. அந்த தீப்பொறியோட பேரு தான் வங்கப் பிரிவினை. நினைச்சு பாருங்க, இந்திய தேசியவாதத்தோட இதயத்தையே ரெண்டா பிளக்க போற ஒரு திட்டம். ஒரே ஒரு கோடு, வெறும் ஒரு கோடு, ஒரு தேசத்தையே ரெண்டாக்க போகுது. வங்காளம் ஏன் அது அவ்வளோ முக்கியம்? ஏன்னா அது வெறும் ஒரு மாநிலம் இல்ல, அதுதான் இந்திய தேசியவாதத்தோட நரம்பு மையம். அறிவுபூர்வமான புரட்சி, சுதந்திரத்துக்கான தாகம் எல்லாமே அங்கதான் கொழுந்துமிட்டு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. இத சரியா புரிஞ்சுகிட்ட பிரிட்டிஷ்காரங்க இந்த மையத்தை உடைச்சா போதும், மொத்த இயக்கத்தையும் சிதைச்சிடலான்னு கணக்கு போட்டாங்க. அப்போ கர்சன் பிரபு இந்த திட்டத்தை கொண்டு வந்தப்ப வெளியே சொன்ன காரணம் என்ன தெரியுமா? நிர்வாகம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால பிரிக்கிறோம்னு சொன்னாங்க. எவ்ளோ சாதாரணமான காரணம் பாத்தீங்களா? ஆனா அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த உண்மையான நோக்கம் ரொம்ப பயங்கரமானது. வளர்ந்து வர தேசியவாதத்தை நசுக்கணும், இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரிச்சு விட்டு சுதந்திர போராட்டத்தோட முதுகெலும்பைய உடைக்கணும். இதுதான் அவங்களோட உண்மையான திட்டம். இந்த சதி திட்டத்தோட கால வரிசைய பாருங்களேன். டிசம்பர் 1903ல இந்த யோசனை உருவாகுது. மெதுவா வளர்ந்து ஜூலை 1905ல இத மக்கள் கிட்ட அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறாங்க. கடைசியா அக்டோபர் 16, 1905 அந்த கருப்பு நாள் வந்துச்சு. வங்காளம் அதிகாரப்பூர்வமா 2ஆ பிரிக்கப்பட்டது. அந்த நாளை ஒரு தேசிய துக்க தினமா மக்கள் அனுசரிச்சாங்க. அன்னைக்கு பல வீடுகள்ல அடுப்பு பத்த வைக்கல, எல்லாரும் விரதம் இருந்தாங்க. வந்தே மாதரம்னு முழக்கமிட்டுக்கிட்டே கங்கை நதியை நோக்கி செருப்பு கூட போடாம ஊர்வலமா போனாங்க. எங்கள மதத்தை வச்சு பிரிக்க முடியாதுன்னு சொல்ற மாதிரி இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒருத்தர் கையில ஒருத்தர் ராகி கயிறு கட்டி ஒற்றுமைய வெளிப்படுத்தினாங்க. அது வெறும் கயிறு இல்ல, அது பிரிவினைக்கு எதிரான ஒரு சக்தி வாய்ந்த பிரகடனம். இங்க பாருங்க, இத நாம சொல்லல, ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியான HF ரிஸ்லியே இதை ஒத்துக்கிட்டார். வங்க பிரிவினைங்கிறது எங்களோட பிரித்தாளும் கொள்கையோட நேரடியான அமலாக்கம்தான்னு அவரே எழுதி வச்சிருக்கார். இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? அவங்க சூழ்ச்சிக்கு அவங்களே கொடுத்த வாக்குமூலம் இது. சரி, பிரிட்டிஷ்காரங்க இப்படி பிரித்தாளும் சூழ்ச்சி செஞ்சதுக்கு இந்தியா எப்படி பதிலடி கொடுத்துச்சு? வன்முறையாலையா? இல்லவே இல்ல. ரொம்ப ஆக்கப்பூர்வமான, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பதிலடி. அதுதான் 4 தூண்டுகளை கொண்ட சுதேசி இயக்கம். இங்கிருந்து ஒரு புது பாதை உருவாச்சு. சுயசார்புக்கான அந்த 4 படிகள் என்னென்ன தெரியுமா? முதல் படி சுதேசி, அதாவது நம்ம நாட்டுல தயாரான பொருட்களை மட்டும்தான் வாங்கணும், பயன்படுத்தணும். 2வது படி புறக்கணிப்பு, வெளிநாட்டிலிருந்து வர எல்லா பொருட்களையும் மொத்தமா நிராகரிக்கிறது. 3வது தேசிய கல்வி, நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கலாச்சாரத்தையும் நம்ம பெருமையும் சொல்லிக் கொடுக்கற மாதிரி சொந்தமா ஒரு கல்வி முறையை உருவாக்குறது. கடைசியா 4வது ஒத்துழையாமை.
இந்த அடக்குமுறை அரசாங்கத்துக்கு எந்த விதத்திலையும் ஒத்துழைக்க கூடாது. இந்த யோசனைகள் எல்லாம் வெறும் பேச்சோட நிக்கல, செயல்ல காட்டுனாங்க. நாடு முழுக்க சுதேசி கடைகளும் தொழிற்சாலைகளும் வர ஆரம்பிச்சது. இந்தியர்களுக்காகவே வங்கிகளும் இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் உருவாச்சு. சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் எதுக்கு வெளிநாட்டு கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லி பஞ்சாயத்துகள் மூலமா தீர்வு கண்டாங்க. பாருங்க, ஆகஸ்ட் 15, 1906 தேசிய கல்விக் கழகம்னு ஒன்னு உருவாக்குனாங்க. இது கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு இணையா ஒரு தனி அரசாங்கமே உருவாகுற மாதிரி இருந்துச்சு. மக்களோட இந்த அமைதியான ஆக்கப்பூர்வமான எழுச்சிய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தால கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியல. அவங்களோட இரும்பு கரம் அடக்குமுறைய ரொம்பவே கொடூரமா கட்டவிழ்த்து விட்டது. அரசாங்கத்தோட அடக்குமுறை எல்லை மீறி போச்சு. மக்கள் கூடி பேசுறதுக்கு தடை போட்டாங்க. முக்கிய தலைவர்களெல்லாம் கைது பண்ணி எந்த விசாரணையும் இல்லாம நாடு கடத்துனாங்க. உண்மைய பேசின பத்திரிகைகளோட குரல் வலைய நெரிச்சாங்க. போராட்டத்துல பங்கெடுத்த மாணவர்களுக்கு அபராதம் போட்டாங்க, காலேஜை விட்டு நீக்குனாங்க, அவங்களுக்கு அரசு வேலை கிடைக்காதுன்னு மிரட்டினாங்க. அமைதியா ஊர்வலம் போன மக்கள் மேல ராணுவத்தை விட்டு தடியடி நடத்தினாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு தேசத்தோட குரலையே இப்படி நசுக்கும்போது அந்த தேசம் என்ன செய்யும்? அமைதியா அடங்கி போயிடுமா? இல்ல அந்த அடக்குமுறையே தனக்கு உரமாக்கி இன்னும் வலிமையா எழுந்து நிக்குமா? அடக்குமுறைக்கு நடுவுல ஒரு புதிய இந்தியாவோட குரல்கள் முன்னாடி இருந்ததை விட இன்னும் உரக்க ஒலிக்க ஆரம்பிச்சது. இந்த பெரிய எழுச்சிக்கு உயிரும் வடிவமும் கொடுத்த அந்த சிற்பிகளை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த இயக்கத்தை நாடு முழுக்க கொண்டு போன மும்மூர்த்திகள்னு இவங்கள சொல்லலாம். லால் பால் பால், பஞ்சாபின் சிங்கம் லாலா லஜபதி ராய், மகாராஷ்டிராவோட நெருப்பு பால கங்காதர திலகர், வங்காளத்தோட புரட்சி குரல் பிபின் சந்திர பால். இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் இந்த சுதேசி நெருப்பை இந்தியா முழுக்க பத்த வச்சாங்க. இவங்க மட்டும் இல்ல, இன்னும் பல முக்கியமான தலைவர்கள் இருந்தாங்க. இந்திய தேசியவாதத்தோட தந்தைன்னு போற்றப்பட்ட சுரேந்திரநாத் பானர்ஜி ஒரு மிதவாதியா இருந்தாலும் இந்த போராட்டத்துல ரொம்ப தீவிரமா பங்கெடுத்தார். புரட்சிகர சிந்தனைகளின் தந்தை பிபின் சந்திர பால் தன்னோட நியூ இந்தியா பத்திரிகை மூலியமா இளைஞர்கள் மனசுல சுதந்திர தாகத்தை விதைச்சார். வங்காளத்துல ஒத்துழையாமைங்கிற கருத்து ரொம்ப ஆழமா விதைச்சவர் அரவிந்த் கோஷ். இவங்க ஒவ்வொருத்தரோட பங்களிப்பும் ரொம்பவே பெருசு. சுதேசி இயக்கம் வங்கப் பிரிவினையை எதிர்க்க ஆரம்பிச்சிருந்தாலும் அது விட்டுட்டு போன விஷயம் அதை விட ரொம்ப பெரியது. அதுதான் சுயராஜ்யம் அப்படிங்கிற ஒரு மகத்தான கனவு. அந்த கனவு இங்கதான் பிறந்தது. இது எவ்வளவு பெரிய மனநிலை மாற்றம்னு யோசிச்சு பாருங்க. சுதேசி இயக்கத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளோட கோரிக்கை ஒரு யாசகம் மாதிரி இருந்துச்சு. சீர்திருத்தம் வேணும்னு மனு கொடுத்து கெஞ்சிக்கிட்டு இருந்தோம். ஆனா சுதேசிக்கு அப்புறம் அது போர்க்குணமா மாறுச்சு. தன்னாட்சிங்கிறது எங்க உரிமை, அதை கெஞ்சி கேட்க மாட்டோம், போராடி பெறுவோன்னு ஒரு கம்பீரமான குரல் ஒலிக்க ஆரம்பிச்சது. இந்த காலவரிசை அந்த வெற்றி கதைய ரொம்ப அழகா சொல்லுது. 1905 வங்கப் பிரிவினை மொத்த தேசத்தையும் தட்டி எழுப்புது. அடுத்த வருஷமே 1906 தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில நடந்த காங்கிரஸ் மாநாட்டுல சுவராஜ்யம்தான் இந்தியாவோட அதிகாரப்பூர்வ இலக்குன்னு அறிவிக்கிறாங்க. கடைசியா 1911 மக்களோட தொடர் போராட்டத்துக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் தலவணங்கியே ஆக வேண்டியதா போச்சு. வங்கப் பிரிவினைய ரத்து செஞ்சாங்க. இது சுதேசி இயக்கத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி. இந்த இயக்கத்தை நாம நடுநிலையா மதிப்பிடும்போது அதோட பெரிய வெற்றிகளையும் சில குறைபாடுகளையும் புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் பார்த்தா இது நாட்டுப்பற்றையும் தன்னம்பிக்கையும் சுயசார்புங்கிற எண்ணத்தையும் மக்கள் மனசுல ஆழமா விதைச்சுது. காந்தி பின்னாடி செஞ்ச போராட்டங்களுக்கு இது ஒரு அடித்தளமா அமைஞ்சுது. ஆனா இன்னொரு பக்கம் விவசாயிகளை முழுமையா இந்த இயக்கத்துல கொண்டு வர முடியல. ஏன்னா வட்டி, வரி மாதிரியான அவங்களோட நேரடி பிரச்சனைகளை இந்த இயக்கம் கையில எடுக்கல. அதே மாதிரி பிரிட்டிஷ்காரங்களோட பிரித்தாளும் சூழ்ச்சியால இஸ்லாமிய சமுதாயத்துல ஒரு சிலர் இந்த இயக்கத்துல இருந்து விலகியே இருந்தாங்க. சில குறைகள் இருந்தாலும் பரவாயில்ல, சுதேசி இயக்கம் ஒரு முக்கியமான தீப்பொறிய பத்த வச்சிருச்சு. சுவராஜ்யம், அதாவது முழுமையான தன்னாட்சிக்கான அந்த தீய அதுக்கப்புறம் எந்த சக்தியாலையும் அணைக்கவே முடியல. அன்னைக்கு பத்த வச்ச அந்த சின்ன பொறிதான் பின்னாடி இந்திய சுதந்திரம்ங்கிற ஒரு பெரிய நெருப்பா வளர்ந்து பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே சுட்டு பொசுக்கியது.